Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், Classic Spicy Kitchen இலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Classic Spicy Kitchenல சூப்பரான ஒரு தீபாவளி பலகாரமா மிக்சர் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மிக்சர் ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் மிக்சர் செய்யறது கஷ்டம், கடையில தான் வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த மிக்சர் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காஸ்ட் வைஸும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு வச்சுட்டா நமக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு செஞ்சேன். அதாவது கடலை மாவு 400 கிராம், அரிசி மாவு 200 கிராம் போட்டு நான் செஞ்சேன். எனக்கு குவான்டிட்டி எல்லாம் கலந்து வர்றப்ப 1.25 கிலோ பக்கம் வந்துச்சுங்க. 1.25 கிலோ மிக்சரை நம்ம எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கே தெரியும். மிக்சரை அவ்வளோ சீக்கிரம் கெடவும் கெடாது, ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நம்ம வீட்டிலேயே செய்கிற மிக்சர், எண்ணெயெல்லாம் இழுக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த மிக்சரை சூப்பராக எப்படி செஞ்சுறது அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு அளந்துக்கலாங்க. கடலை மாவு ரொம்ப தட்டி அழுத்தியெல்லாம் அளக்க தேவையில்லை, சாதாரணமாக அளந்துக்கலாம். கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கூடயே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஓமப்பொடி செய்யறதுனாக்க கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கணுங்க. மிக்சருக்கு அது தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா எல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவு பிசைறதுல இருந்து நம்ம பாதி காராபூந்திக்கும் பாதி ஓமப்பொடிக்கும் எடுத்துக்கலாங்க. மாவு கொஞ்சம் ஒற்றை பக்குவமாகவே இருக்கட்டுங்க, கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஓமப்பொடி அச்சியில் நம்ம இடியாப்பம் மோல்டு போட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். நமக்கு ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஈஸியாக வரும், ஒட்டாமல். ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாலை எடுத்து அதுக்குள்ளே விட்டுடலாம். நான் இந்த ஓமப்பொடியவே கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம சின்ன முறுக்கா வரும், அந்த மாதிரி கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். கூட இன்னும் கொஞ்சம் சன்ன ஓமப்பொடியாகவும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். மூடியெல்லாம் நல்லா டைட்டாக மூடிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குதுங்க. இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டுங்க, இல்லைன்னா போட்டதும் ஃபுல்லாக கலர் மாறிக்கும். பபுள்லாம் கொஞ்சம் லைட்டாக அடங்கினதும் நம்ம இந்த ஓமப்பொடியை திருப்பி விட்டுக்கலாம். பபுள் முழுசும் அடங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஓமப்பொடி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி இடியாப்ப கண்ணு, அந்த சின்ன கண்ணு வச்சு இருக்கிற ஓமப்பொடி பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாங்க. இதுவும் அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்தில் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் அதை எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம அடுத்து காராபூந்தி போட போகிறோம். அதை லைட்டாக நம்ம அப்படி க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம், அழுத்தி உடச்சி விட்டுக்கலாம். கூடையே பெரிய சைஸில் போட்ட ஓமப்பொடியையும் நசுக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மீதம் இருக்கிற மாவை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. அதில் ஒரு ட்ராப் விட்டால் உடனே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் சரியான அளவில் காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதை பூந்தி கரண்டியில் வச்சு மாவை ஊற்றி கொஞ்சமாக தட்டி விட்டுக்கலாம். லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க, தேய்க்க வேண்டாம். பூந்தி அப்போ தான் முத்தா உருண்டே அழகாக வரும். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாங்க. இது நல்லா மொறுன்னு இருக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதே மாதிரி மற்ற மாவுகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம்.
பூந்தி முழுக்க பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அதையும் நம்ம அந்த ஓமப்பொடியோடையே கலந்துக்கலாம். பாருங்க சூப்பரா முத்து முத்தா இருக்குது. இப்போ நம்ம பொட்டக்கடலையை 1 கப் எடுத்துருக்குறோங்க. அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டக்கடலையும் நல்லா பொன்னிறமாகி நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. நிலக்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு, ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை முழுசுமா குறைச்சிட்டு அதே எண்ணெயில் நான் 1 கப் அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கிறப்ப தான் நல்லா பொரிஞ்சு சூப்பராக வரும். நல்லா பொரிஞ்சிடுச்சு, அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு இதே எண்ணெயில் கருவேப்பிலையை 1 கப்பு நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. ஆக்சுவலாக அது வீடியோவில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ காராபூந்தி ஓமப்பொடி கூட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. எல்லாமே சூப்பராக பொரிஞ்சு ரெடியாகவும் இருக்குது. இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு அது வசதியா இல்லைனாக்க 2 பக்கம் பிடிச்சி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா குழுக்கிறப்ப எல்லாமே கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் நல்லா கலந்து வந்துருங்க. சூப்பரா மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆளையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.